வெல்கம் டு ஜேசி ராயல் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பொட்டுக்கடலை வச்சு எப்படி முறுக்கு செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முறுக்கு செய்கிறதுக்கு இந்த கப்பில் நான் அரை கப் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துருக்கிறேன். 1 கப் ரெடிமேடு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக பட்டர் சேர்த்துருக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். முறுக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அந்த பக்குவத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது இந்த பக்குவத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு. கையில் கொஞ்சம் கூட ஒட்டில் பாருங்கள். இந்த பக்குவத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துப்போம். மொத்தமாக எனக்கு ஒரு கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக எனக்கு தண்ணி தேவைப்படுச்சு. இப்போது 3 கண்ணு உள்ள அச்சு எடுத்துருக்கிறேன். குழலுக்கு உள்ளே கொஞ்சமாக நீங்கள் எண்ணெய் தடவிக்குங்க. எண்ணெய் தடவிட்டு இப்போ நமக்கு தேவையான அளவை மாவை எடுத்து நம்ம குழலில் வச்சிடலாம். எவ்வளோ வைக்க முடியுமோ குழலில் நீங்கள் அந்தளவுக்கு மாவு உள்ளே நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு கரண்டியில் எண்ணெய் தடவிட்டு புளிய ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா தட்டு வச்சு கூட நீங்கள் புளிஞ்சிக்கலாம். நம்ம புளிஞ்சிடலாம். இதை நம்ம இன்னொரு முறுக்கு கூட அதே மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பிழிஞ்சிட்டு அந்த ஓரங்களை நம்ம அமுத்தி விட்டுடலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம மாவை போட்டோடனே இது மாதிரி மேலே எலும்பி வரணும். நம்ம சுற்றி வச்சுருக்க மாவை இதில் போட்டுடலாம். நான் இன்னொன்று கூட சுற்றி இருக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். நல்லா இந்த சலசலப்பெல்லாம் அடங்கி நமக்கு வரணும். அப்புறம் நமக்கு முறுக்கு வெந்துச்சுன்னு அர்த்தம். அது வரைக்கும் நல்லா வேகட்டும். சலசலப்பெல்லாம் நமக்கு அடங்கிருச்சு. முறுக்கு நல்லாவே நமக்கு வெந்துருச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். மீதம் இருக்க எல்லா மாவுகளையும் இதே மாதிரி நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சூப்பரான பொட்டுக்கடலை முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை வேறொரு ரெசிபியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.